பூர்வீகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேர்களாக நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விதமான கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும், குறிப்பாக பெண்களுக்கு கர்ப்பப்பையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அது சார்ந்த எந்த கேள்விகளாக இருந்தாலும் இன்றைய டாக்டர் ஆன் கால்ல நீங்க கால் பண்ணி கேட்கலாம். உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதில் அளிப்பதற்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் புவனேஸ்வரி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வாங்க டாக்டர், வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். பெண்களுக்கு கர்ப்பப்பை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலுமே அது கர்ப்பப்பை சார்ந்த ஒரு விஷயமா இருக்கும். அந்த ஹார்மோன்ஸ் பேலன்ஸ்டாக இல்லைன்னாலே நிறைய பிரச்சனைகளை அவங்க சந்திப்பாங்க. அப்படி ஒரு ஆரோக்கியமான கர்ப்பப்பை அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்? இப்போ இருக்கக்கூடிய இந்த நவீன காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பெண்கள் இந்த மாதவிடாய் பிரச்சனைக்காக தான் நம்ம மருத்துவர்களை நாடி வராங்க. ஸோ முன்ன இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நல்லா கீழே உட்காந்து எழுந்து வயிறு பகுதிகள் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஆக்டிவாக இருக்கக்கூடிய வேலைகள் பலமாக இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு சிட்டிங் ஜாப் ஆகிடுச்சு. இப்போ தாய்மார்களாக இருந்தாலும் சரி, நிறைய பெண்கள் சரியான முறையில் உடற்பயிற்சி பண்ணுறதோ இல்லை வேலைகள் வீட்டில் செய்கிறதோ ரொம்பவே குறைவாயிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்க அப்படின்னா, உடலுக்கும் இந்த இடுப்பை சுற்றி இருக்கக்கூடிய சதை மண்டலத்தில் நிறைய நீர், அதாவது சதைக்குள்ள நீரானது சேருது. அதை தொடர்ந்து இப்போ இந்த மாதிரி நேரத்தில் என்ன ஆகும், இந்த ஹார்மோன்ஸ் சொல்லக்கூடிய சுரபிகள் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ இப்போ நிறைய பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா பிசிஓடி அப்படிங்கிற இந்த வார்த்தை எல்லாருக்குமே தெரியுது. இப்போது ஒரு டீனேஜில் இருக்காங்க, காலேஜ் போகிற பசங்களாக இருந்தாலும் சரி, இப்போ ஸ்கூல் 11th 12th பசங்களாக இருந்தாலும் சரி, இப்போ இவங்க எல்லாருமே ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னு கேட்டால் பிசிஓடி. இப்போ நிறைய பேருக்கு இப்போது இன்ஃபர்டிலிட்டி கேஸ் ஆனது வருது, குழந்தையின்மை அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட வராங்க. ஸோ இப்போ இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான பெண்களுக்கு ஒரு ஸ்கேனில் பார்க்கும்போதோ மாதவிடாய் பிரச்சனை இருக்கோ, ஏன் கன்சீவ் ஆகலை அப்படிங்கும்போது பிசிஓடினால தான் ஆகலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையானது ஏற்பட்டுருக்கு. இப்போ இது ஏன் ஏற்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த கருமுட்டை இருக்கு இல்லையா, ஸோ அதில் நீர் கட்டிகள் மாதிரி உருவாகுது. இந்த நீர் கட்டிகள் உருவாவதற்கான காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய வாழ்வியல் முறை, இந்த சுரபிகளில் இருக்கக்கூடிய ஏற்றம் இறக்கம் தான். ஸோ ஆரோக்கியமான ஒரு கர்ப்பப்பை அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னு கேட்டால், நமக்கு மாதவிடாய் சரியான முறையில் மாதம் ஏற்படுவது தான். அதை தொடர்ந்து இப்போ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், அவங்களுக்கு தேவையில்லாத அழுக்கானது உள்ளே சேராது, உடல்லையுமே தேங்காது, பாடியோட ஹீட் உஷ்ணமானது சீரான முறையில் இருக்கும்போது நிறைய பிரச்சனை ஏற்படாது. ஓகே. அதே மாதிரி கர்ப்பப்பையில் பிரச்சனை அப்படின்னாலே எல்லாருக்கும் இப்போது அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னென்னா பிசிஓடி ப்ராப்ளம் தான் டாக்டர். அந்த பிசிஓடி ப்ராப்ளம் அப்படிங்கிறது ஏன் இப்போ குவைட் காமனாக இருக்குது எல்லாருக்குமே? நான் சொன்ன மாதிரி இப்போது பிசிஓடி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிசீஸ். ஸோ இப்போ இந்த டிசீஸ் ஒருத்தருக்கு ஏற்படுது அப்படின்னா அவங்களுக்கு கட்டாயம் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த ஹார்மோன்ஸில் ஏற்றம் இறக்கம் தான். இந்த ஏற்றம் இறக்கமை நம்ம உணவு முறையிலேயே நம்ம சரி பண்ணிக்கணும், வாழ்வியல் முறையிலேயே சரி பண்ணணும். உடற்பயிற்சி ரொம்பவே முக்கியம். அதுவும் பெண்கள் அப்படின்னும் போது உடற்பயிற்சியிலே நிறைய வகைகள் இருக்குது. அதில் யோகாசனம் பண்ணுறது ரொம்பவே அவசியம். சூரிய நமஸ்காரம் பண்ணுறதா இருக்கட்டும், தோப்பு கரணம் போடுறதா இருக்கட்டும், இதெல்லாம் தினமும் அவங்க வாழ்க்கையில் ஒரு பங்கு வகிக்கணும். ஸோ அப்போ தான் அவங்க உடல்நிலையானது இந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே சீராக அமையும். ஓகே. அதே மாதிரி இந்த மாதவிடாய் சுழற்சி அப்படின்னு எடுத்துக்கும் போது ஒரு சில பேருக்கு கரெக்டாக வருது. பெரும்பாலான பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு ஒரு முறை தான் வருது. ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 15 days ஒன்ஸ் அந்த சைக்கிள் வந்துட்டே இருக்குது. இந்த மாதிரியான ஹார்மோனல் இம்பேலன்ஸ்க்கான காரணம் என்ன? நீங்கள் கேட்டது முக்கியமான கேள்வி. இப்போ இருக்கக்கூடிய பெண்களுக்கு எது நார்மல் சைக்கிள், எது அப்நார்மல் சைக்கிள் அப்படிங்கிறதே தெரியல. ஸோ இப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு 15 நாள் 30 நாள் தள்ளி போகிறது, 3 மாதம் 1 வருடம் வரைக்குமே பெண்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா தள்ளி போயிட்டு அது என்ன நிலை சொல்லுவோம்னா அமினோரியான்னு சொல்லுவோம். இப்போ இது என்னன்னா ஒரு பிசிஓடி நிலையில் எல்லாருக்கும் என்ன ஆகும் கேட்டிங்கன்னா ஒரு 4-5 சிம்டம்ஸ் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு டிசீஸாக வரும். ஸோ இப்போ இந்த டிசீஸில் முக்கியமாக மாதவிடாய் கோளாறு, அதை தொடர்ந்து முகப்பரு வரது, கழுத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கருப்பாக படிகிறது, தைராய்டு பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு நிறைய சுரபிகள் சார்ந்த பிரச்சனை வரும். இப்போ இயல்பாகவே இந்த பெண்கள் எப்படி இருப்பாங்க கேட்டிங்கன்னா ஒரு மந்தத்தன்மை வந்துடும். உடலில் ஏற்படக்கூடிய இந்த கழிவு சேருது இல்லையா, இந்த கழிவு தினம் தினம் வெளியேறாமல் இந்த மாதம் சேர்ந்து உடலே பார்த்தீங்க அப்படின்னா உடல் எடை ஏறிடுவாங்க, ஓவர் வெயிட் ஆகிடுவாங்க. ஓவர் வெயிட் ஆகும்போது என்ன ஆகும், அவங்களுக்கு ஜீரண பிரச்சனை, மலச்சிக்கல் பிரச்சனை, இது எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். ஒரு நாட்களுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மாதவிடாய் உள்ள சேரும் போதே நீர்க்கட்டிகளோட அளவும் வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த சுழற்சி சரியா இல்லை, மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ப்ராப்பரா இல்லைன்னும் போது இந்த மெடிசன்ஸ் போட்டு வர வைக்கக்கூடிய அந்த சைக்கிளை ரெகுலரைஸ் பண்றதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுவாங்க. இதை பத்தின ஒரு புரிதல் கொடுங்க.
இப்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உள்ள இயற்கையாக உருவாகக்கூடிய இந்த ஹார்மோன்ஸை வந்து நம்ம எக்ஸ்டர்னலாக ஒரு மாத்திரையாவோ எடுக்கிறது. இப்போது வந்து திடீர்னு ஒரு குழந்தைக்கு வரலை, ஒரு டீனேஜில் இருக்கவங்களுக்கு வரலை அப்படின்னும் போது நம்ம கண்டிப்பாக மருத்துவரை பார்ப்போம். ஸோ அவங்க கொடுக்கக்கூடிய இந்த ஹார்மோனல் பில்ஸ் வந்து என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, ஒரு மாதம் 2 மாதம் பரவாயில்லை. இப்போ அதை சார்ந்தே இந்த உடம்பு வந்து இயங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அது ரொம்பவே தவறானது. நம்ம கட்டாயம் இயற்கை முறையில் நம்மளுடைய மருத்துவத்தில் தமிழ் மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா இதற்கான வாழ்வியல் முறையும் யோகாசனமும் அதை தொடர்ந்து சில மூலிகை மருந்துகள் எடுக்கும் போதே நிரந்தரமான தீர்வானது இருக்கும். ஸோ இது 3யுமே நம்ம கடைபிடிக்கணும். இப்போ எல்லாருக்கும் ஈஸியான குவிக்கான ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு வே தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குறோம். ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெடுதல் தான். ஈஸியாக ஒரு விஷயம் நமக்கு கிடைக்குது அப்படின்னாலே அது நமக்கு சீக்கிரமான பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம கட்டாயம் புரிஞ்சுக்கணும். அப்போ அதை தொடர்ந்து நம்ம என்ன மாதிரியாக அதை எப்படி கையாளணும்னா, உணவு நம்ம பழங்கள் எடுக்கிறதா இருக்கட்டும், அதே மாதிரி காய்கறிகள், நார் சத்து இருக்கக்கூடிய காய்கறிகள் எடுக்கிறதா இருக்கட்டும், கீரை வகைகள் எடுக்கணும், பாதாம் பருப்பு எடுத்துக்கிறோம், தினமும் எடுத்துக்கலாம். இதெல்லாம் தப்பே கிடையாது. எதுவுமே இதெல்லாம் குட் ஃபேட், அதாவது நமக்கு கெட்ட கொழுப்பு அப்படிங்கிறது நம்ம கடையிலேருந்து ஏதோ ஒரு எண்ணெய் பலகாரம் வாங்கி சாப்பிட்றோம் அப்படின்னா அது கட்டாயம் கெட்ட கொழுப்பு. ஆனால் இப்போ இந்த நெய், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாதாம் பருப்பு, இந்த சீட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த பம்கின் சீட்ஸ், சன்ஃப்ளவர் சீட்ஸ், இதிலெல்லாம் இருக்கக்கூடிய ஃபேட்டு, இதில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே உடல் ஆரோக்கியத்துக்கு இன்னும் கூடுற அளவுக்கு தான் இது எல்லாமே உபயோகப்படும். ஓகே. அதே மாதிரி இப்போ இந்த டீனேஜில் இருக்கக்கூடிய பெண்கள், இந்த ஸ்கூலுக்கு போகக்கூடிய பெண் குழந்தைகள்லாம் பார்த்தோன்னா அவங்களுக்குமே இந்த பியூபர்ட்டி அட்டன் பண்ணதுக்கு அப்புறமா அடுத்த மாதமே சைக்கிள் வர்றது கிடையாது. வயதுக்கு வந்தாங்க, ஆனால் 1 வருஷம் 2 வருஷம் ஆயிடுச்சு அவங்களுடைய நெக்ஸ்ட் சைக்கிள் வர்றதுக்கே. அப்படின்னும் போது இது ஏன் இவ்வளோ கேப் விட்டு ஏன் அவங்களுக்கு வருது டாக்டர்? இப்போ இருக்கக்கூடிய குட்டி பசங்க பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் ஜங்க் ஃபுட்ஸ் ஜாஸ்தி. இப்போ என்ன ஆகும், ஸ்நாக்ஸுக்காகவே பிஸ்கெட் சாப்பிட்றதா இருக்கட்டும், அதே மாதிரி க்ரீம் பிஸ்கெட் சாப்பிட்றது, அந்த வேஃபர்ஸ் சாப்பிட்ற சொல்லிட்டு நிறைய இனிப்பு பலகாரம். அதை தொடர்ந்து என்ன ஆகுது, இப்போ கிடைக்கக்கூடிய சிக்கன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் எந்த அளவுக்கு நல்லது, எந்த அளவுக்கு அது கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இதை தொடர்ந்து எடுக்கும்போது என்ன ஆகும் கேட்டிங்க அப்படின்னா அதே பழக்க வழக்கம்லேயே இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு அந்த உணவு என்ன பண்ணுதோ, நம்ம என்ன உணவு உள்ளே எடுத்துக்கிறோமோ அதான நம்ம உடம்பு ஆகும். ஸோ அப்போ என்ன ஆகுது, இதே மாதிரி இனிப்பு அதிகமாக, சர்க்கரை சார்ந்த உணவுகள் அதிகமாக, பால், மில்க் ஷேக் சாப்பிட்றது, இந்த மாதிரியான பழக்க வழக்கம் அவங்களுக்கு நாளடைவில் இருக்கும்போது ஒரு மாதிரியான மந்தத்தன்மை கொடுத்துரும். இப்போ மந்தத்தன்மை வந்துடுச்சு அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ணுறது, உடல் வந்து அதோட நிலையில் இல்லை. ஸோ சமச்சீரின்மை ஆயிடுச்சு. ஸோ அப்படிங்கும்போது நம்ம பேரண்ட்ஸ் தான், அம்மா அப்பா தான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணணும். அதாவது இப்போ ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் சொல்லும்போது நிறைய பேருக்கு என்ன கொடுக்கறது அப்படின்ற நிறைய கேள்வி இருக்கும். ஸோ இப்போ நம்ம இப்போ எளிதாக நமக்கு நிறைய சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய இந்த விதைகளாக இருக்கட்டும், அதே மாதிரி ஹெல்த்தியாக நம்ம வீட்டிலேயே பண்ணக்கூடிய பாதாம் வச்சு நம்ம பிஸ்கெட் பண்ணலாம். வீட்டிலேயே பண்ணி கொடுக்கக்கூடிய உணவு முறைகள் கொஞ்சம் இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ்லேருந்து இவங்களை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாலே இந்த டீனேஜில் ஏற்படக்கூடிய இந்த மாதவிடாய் பிரச்சனை, அவங்க உணவு பழக்கம், இது எல்லாமே கரெக்ட் ஆகிடும். ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளை பேசிட்டு இருக்கோம். காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் தீபா. எந்த ஊர்ல இருந்துமா? காரைக்குடியில இருந்து பேசுறேன். சரி, யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தான் கேக்குறேன். உங்க வயது சொல்லிட்டு கேள்வியை கேட்கலாமா? சரி. வணக்கம். வணக்கம்மா. சொல்லுங்க. எனக்கு கொஞ்ச நாளாவே இந்த பீரியட்ஸ் இர்ரெகுலராகவே இருக்குங்கம்மா. சரி, அதுக்காக தாங்கம்மா கேட்கணும். சரி, எவ்வளோ நாட்களாக இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனை? இது இப்போ கொஞ்சம் 1 வருஷமாவே எப்படி இருக்குங்கம்மா? 1 வருஷமா இருக்கு. சரி, இப்போ அப்படியே வரக்கூடிய மென்சஸ் ஒரு 2 நாள் 3 நாள் இருக்கா, இல்லை அதை விட கம்மியா இருக்கா? ப்ளீடிங்கும் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஆனா வந்து பெயின் ரொம்ப அதிகமா இருக்குங்கம்மா. வலி அதிகமா இருக்கு. சரி, மற்றபடி இப்போ வலின்னும் போது அடிவயிறு, முதுகு எல்லா இடமும் வலி இருக்கா? ஆமாங்கம்மா, பின்னாடி முதுகு வலிக்குது. சரி, வெள்ளப்படுதா உங்களுக்கு இப்போ? என்னங்கம்மா? வெள்ளப்படுதா? மாதம் மாதம் இருக்கு? கொஞ்சம் லைட்டா தாங்கம்மா போகுது. தான் இருக்கு. ரொம்ப இல்ல. சரி, பாடி ஹீட் எப்படி இருக்கு உங்களுக்கு? கொஞ்சம் பாடி ஹீட் இருக்குங்கம்மா. கொஞ்சம் இருக்கதா செய்யுது. மற்றபடி ஜீரண பிரச்சனை, மலச்சிக்கல் பிரச்சனை, அது மாதிரி ஏதாவது இருக்கா? இல்லங்கம்மா, அந்த பிரச்சனை இல்ல. சரியான முறையில சாப்பிடுறீங்களா? உணவு எல்லாமே எடுத்துக்கிறீங்களா? சாப்பிட்றேங்கம்மா. சரி, ஓகே. நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்கள். இப்போ வீட்டிலே நீங்கள் என்ன பண்ணலான்னு நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் காலையில் எழுந்த உடனே நம்ம இந்த பால் சம்மந்தப்பட்டது நிறைய எடுக்கும்போது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா உடலில் வந்து சத்து குறைபாடு ஏற்படும். சில பேருக்கு ஹீமோக்ளோபின் லெவல்ஸ் கம்மியாக இருந்தால் கூட இந்த மாதிரியான பிரச்சனை ஏற்படும். ஸோ நீங்கள் உணவு முறையை கொஞ்சம் கவனிங்க. காலையில் எழுந்த உடனே ஒன்று நார்மல் ஜீரகத்தை நல்லா கொதிக்க வச்சு தண்ணி குடிங்க. வெதுப்பாகவே உணவு எல்லாமே எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா கருஞ்சீரகம் இருக்கு இல்லையா, அதையுமே கொதிக்க வச்சு தண்ணியாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி உணவு ஓவரால்
நாளாவே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் காய்கறி நிறைஞ்ச உணவு முறை இருந்ததுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்போ அதை தொடர்ந்து வீட்டிலேயே நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு எளிதான ஒரு கஷாயம் நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா முச்சண்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொடியானது இருக்குது. ஸோ இது ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க. சுக்கு ஒரு 25 கிராம் எடுத்துக்கோங்க. பட்டை பொடி ஒரு 25 கிராம். இது கூடவே அருகம்புல் இருக்கு இல்லையா, அதோடைய பொடியும் கிடைக்கும், அது ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க. இந்த 4 பொடியும் ஒன்றாக கலந்து வச்சுக்கோங்க. இப்போ இதை என்ன பண்ணலாம், தினமும் காலையில் எழுந்த உடனே நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஜீரக தண்ணியை குடிச்சிட்டு இதை தொடர்ந்து இந்த கஷாயத்தை ஒரு 200 ml தண்ணியில் ஒரே ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிடம் அதுக்கப்புறம் இதை நல்லா வடிகட்டிட்டு தினமும் காலையில் குடிங்க. இது என்ன பண்ணும் கேட்டிங்கன்னா, இப்போ நீர்க்கட்டி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஹார்மோன்ஸில் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அருஞ்சுவை உங்கள் உணவில் இல்லை அப்படின்னாலுமே இந்த கஷாயம் எடுக்கும்போது நல்லபடியான மாற்றமானது இருக்கும். மேலும் உங்களுக்கு இதை விரிவாக நம்ம தெரிஞ்சுக்கணும், ஏன் எனக்கு இன்னும் சரியாக வரலை, இந்த சொன்ன கஷாயத்தை எடுத்துக்கிட்டும் சரியாக வராத பட்சத்தில் கட்டாயம் நேரில் வந்து ஒரு வாட்டி பாருங்கள். நம்ம நாடி பரிசோதனை பண்ணிவிட்டு இதற்கான சிகிச்சை என்னவோ நம்ம தரலாம். காலர் லைன் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் மேம். வணக்கம் சார், உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க? கார்த்தி, திருநெல்வேலில இருந்து பேசுறேன் மேம். ஓகே, யாருக்கா கேக்குறீங்க சார்? இது எனக்கு தான் கேக்குறேன். உங்க வயது சொல்லிட்டு கேள்வியை கேட்கலாம். ஓகே. வணக்கம் சார். வணக்கம் மேம். சொல்லுங்க சார். மேம் எனக்கு வயசு 29. சரி சார். இது தலையெல்லாம் பாரமா இருக்குன்னா அப்படியே ரன்னிங் நோஸாவே இருக்கு. சரி. ஒரு 3 நாள் வந்து நிக்குது, அப்புறம் திருப்பி வந்து ஒரு வாரத்துல வந்து திருப்பி சளி பிடிக்குது, நிக்குது, அப்படியே விட்டு விட்டு வருது. சரி, ஓகே. என்ன வேலை பார்க்குறீங்க சார்? இது பிரைவேட் பேங்க்ல வரும். சரி, ஓகே. ரொம்ப ஏசி எக்ஸ்போஷர் ஜாஸ்தி இருக்குங்களா உங்களுக்கு? என்ன மேம்? ஏசிக்கு முகத்துக்கு நேரா இருக்கான்னு கேட்குறேன். இல்ல மேம், மேல தான் இருக்கு இல்லையா? சரி, மற்றபடி உங்களுக்கு உணவு முறையெல்லாம் எப்படி இருக்கு? சரியான முறையில் எடுக்கிறீங்களா? அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லை. உடல் ஈவினிங் டைம்ல ரொம்ப அதிகமா இருக்கு. சரி, மூச்சு விடுறதுக்கு சிரமமா இருக்கு, தலை பாரமாவே இருக்கு. சரி, அதே மாதிரி இப்போ காலையில எழுந்த உடனே தும்பல் ஏதாவது இருக்கா? அடுத்து மூவர் வந்துட்டே இருக்கு. தும்பல் இருக்கதான் செய்யுது. சரி, உடல் உஷ்ணம் எப்படி இருக்கு சார் உங்களுக்கு? உஷ்ணம் நார்மலா இருக்க மாதிரி தான் இருக்கு. சரி, மற்றபடி வேற ஏதாவது தொந்தரவு இருக்கா இந்த பிரச்சனையை தவிர? இதுதான் மேம். ஒரு மெடிசன் எடுத்தோம்னா கொஞ்சம் விட்டுருந்தோம், திருப்பி வந்து மெடிசன் விட்டதுக்கு அப்புறம் திருப்பி காட்டுங்க. சரிங்க சார், கட்டாயம் இதை ஈஸியாக குணப்படுத்திடலாம். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த தும்பல் பிரச்சனை, அது கூட மூக்குலேருந்து தண்ணியாக வடிஞ்சிட்டே இருக்குன்றீங்க. ஸோ இது வரக்கூடிய இந்த தண்ணீர் நீராக தான் வருது, சளியாக கூட இல்லை. அப்படிங்கும்போது கட்டாயம் இது உடல் உஷ்ணம் சார்ந்த பிரச்சனை தான். உடல் உஷ்ணம் வந்து அதிகரிக்கும் போது நம்ம தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த குழிகளில் நீர்த்தேக்கமானது ஏற்படும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெறும் அந்த நேரத்துக்கு உபயோகிக்கிற மாதிரியான அலர்ஜி மாத்திரை மட்டும் போட்டிங்க அப்படின்னா திரும்ப திரும்ப இந்த பிரச்சனை வரும். ஸோ இப்போ ஒரு பிரச்சனையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் சரி பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இல்லையா? ஸோ கட்டாயம் நீங்கள் இதை சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் உடலுடைய உஷ்ணத்தோடைய அளவை நீங்கள் சரியான முறையில் கரெக்டாக டெய்லியுமே மெயின்டைன் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் தலை குளிக்கிற பழக்கமாக இருக்கட்டும், அதே மாதிரி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது ரொம்ப அவசியம். ஸோ கால் பாதத்தில் தினமும் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் நைட்டு படுக்கும்போது என்ன பண்ணுங்கள், தேங்காய் எண்ணெயோ நல்லெண்ணெயோ காலில் நல்லா தேய்ச்சிக்கோங்க. தொப்புளில் ஒரு 2லேருந்து 3 சொட்டு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உச்சந்தலையில் டெய்லியுமே வைங்க. இது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, தினமும் உருவாகக்கூடிய இந்த உஷ்ணத்தை படிப்படியாக குறைச்சிக்கிட்டே வரும். அதை தொடர்ந்து நீங்கள் சைனஸ் அப்படின்னு சொல்லும்போதே இந்த சைனஸ் பிரச்சனை சார்ந்து இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த தலைவலி, தலை பாரமானது இருக்கும். இந்த ரன்னிங் நோஸ் இருக்கும்போது நீங்கள் கட்டாயம் என்ன பண்ணுங்கள், பச்சை கற்பூரத்தையும் ஒரு ஓமம் இருக்கு இல்லையா, ஓமம், இது 2த்தையுமே ஒரு சின்ன முடி மாதிரி கட்டிக்கிட்டு அதை நல்லா என்ன பண்ணுங்கள், இந்த மூக்கை சுற்றி கொஞ்சம் சூடு பண்ணி ஒத்துற மாதிரி கொடுங்க. ஸோ இந்த மூக்கை சுற்றி இருக்கக்கூடிய நீர் எல்லாமே வற்ற ஆரம்பிச்சிடும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம் டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? புதுக்கோட்டை. ஓகே, புதுக்கோட்டையிலேருந்து. உங்கள் பேருமா? சரி, யாருக்கா கேட்குறீங்க? உங்கள் வயது என்னம்மா? எனக்கு வயது 38. தொடர்ந்து உங்கள் கேள்வியை மட்டும் கேளுங்க. கேள்வி 2 மாசத்துக்கு ஒருக்கதான் எனக்கு பீரியட்ஸ் வரும். சரிங்கம்மா. அது நான் ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்தப்போ அவங்க ஃபைப்ராய்ட் கட்டி இருக்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சரிங்கம்மா. என்ன அளவு ஏதாவது சொன்னாங்களா? அளவு வந்து எதுவுமே சொல்லுவோம், அது மென்ஷன் மட்டும் தான் பண்ணாங்க, ஃபைப்ராய்ட் கட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்கம்மா. மற்றபடி உங்களுக்கு இது மாதவிடாய் பிரச்சனை தவிர வேற ஏதாவது பிரச்சனை இருக்குங்களா? ரத்த போக்கு அதிகமா இருக்கா?
என்ன மேம்? அதாவது ப்ளீடிங் ஆகுது இல்லையா? ஸோ அந்த நேரம் ரத்தம் வந்து அதிகமா போகுதா? அதிகமா இல்ல மேம். நார்மலா தான் இருக்கு. நார்மலா இருக்கும். ஒரு ஒரு சில டைம் வந்து அதிகமா இருக்கும். ஒரு சில நாட்கள் கழிச்சு வரும்போது ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கும். நார்மல் அந்த மாதிரி இல்ல எதுவுமே. சரிங்கம்மா, ஓகே, புரிஞ்சுது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். இதுக்கு என்ன மாதிரியான சிகிச்சை நிரந்தர தீர்வு தரும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைப்ராய்டு கட்டிகள், நீர் கட்டிகள் இது எல்லாமே கரையக்கூடிய தன்மை தான். ஸோ நம்ம ஆரம்ப காலகட்டத்திலேயே அதோடைய அளவு சின்னதாக இருக்கும்போதே பார்த்துட்டோம் அப்படின்னாலே முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாகவே இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடலாம். நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் இந்த மாதிரி ஃபைப்ராய்டு பிரச்சனை, கட்டிகள் வந்து ஒரு கட்டி இருக்கிற இடத்துல ஒரு 2-3 கட்டிகள் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான எல்லா பிரச்சனைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் மூலிகை மருந்துலேயே நம்ம சரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அறுவை சிகிச்சை பண்ணணும் அந்த மாதிரியான எந்த அவசியமே தேவையே இல்லை. கட்டாயம் நம்ம அந்த மருந்துகளை உள்ளுக்கு எடுக்கும் போதே நீர் ஆகாரத்தில் கொடுப்போம். ஸோ இந்த மருந்து எடுக்கும் போதே என்ன ஆகும் கேட்டிங்கன்னா அந்த கட்டியானது நல்லா கரைஞ்சி இந்த மாதவிடாய் நேரத்திலேயே வெளியே வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதே மாதிரி அதுக்கப்புறம் தொடர்ந்து மாதவிடாய் உங்களுக்கு இந்த 2 மாதம் தள்ளி போகிறது அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இருக்காது. கவலையே பட வேண்டாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க. தேவிமா. எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்கம்மா? திண்டுக்கல்ல இருந்து பேசுறோமா. சரி, யாருக்கா கேக்குறீங்க? எனக்கு தான். உங்க வயது என்னம்மா? எனக்கு வயசு 35. 35. உங்க கேள்வியை மட்டும் கேளுங்க. உங்க கேள்வியை கேளுங்க. 5 வருஷமாண்டே இருக்குமா. உடம்பு ஃபுல்லா கடி மாதிரி அங்கங்க அமைச்சல் ரொம்ப அதிகமாவும் இருக்கு. ரொம்ப அரிக்குது மேம். சரிம்மா. கருப்பா ஆயிடுது. அந்த அரிப்பு நெமத்துல அதிகமா இருக்கிற இடம் அரிக்கும்னா கருப்பாயிடுது. அந்த கருப்பாயிடுச்சுன்னா மறுபடியும் மாறுறதே இல்லம்மா. மறுபடியும் மாற மாட்டேது. இப்போ இது கிட்டத்தட்ட எவ்வளவு நாட்கள் ஆயிடுச்சு? சூடா இருக்கு. எவ்வளவு நாட்களா இந்த பிரச்சனை இருக்கு இப்போ உங்களுக்கு? எனக்கு 5 வருஷமாண்டே இருக்குமா. நான் மருந்து சாப்பிட்டே இருக்கிறேன். மறுபடியும் அந்த தொந்தரவு அப்படியே தான் இருக்கும். சரிங்கம்மா, மூலிகை மருந்து ஏதாவது எடுத்துட்டு இருக்கீங்களா? மூலிகை இல்லம்மா, இங்கிலீஷ் மாத்திரை தான் சாப்பிட்டேன். சரிங்கம்மா, மற்றபடி மலச்சிக்கல் தொந்தரவு ஏதாவது இருக்கா? மலச்சிக்கலும் இருக்குமா. மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கு. சரி, இப்போ பாத்தீங்க அப்படின்னா மற்றபடி வேற எந்த தொந்தரவும் இல்லை. இந்த ஸ்கின் பிரச்சனை தான் முக்கிய பிரச்சனை இல்லையா? சரிங்கம்மா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்கின்ல ஒரு பிரச்சனை ஏற்படுது அப்படின்னாலே பிளட்டில் சுத்தம் இல்லை அப்படிங்கிறது தான் அர்த்தம். அப்போ அதை தொடர்ந்து ரத்தம் எந்த சூடாகும் போது உடல் உஷ்ணமும் அதிகரிக்கிறதுனால இது ரெண்டுமே நடக்கும். ஸோ நம்ம பண்ண வேண்டிய முக்கியமானது என்னென்னா ரத்தத்தை சுத்திகரிக்கணும். உடலில் கழிவு தேங்கவே கூடாது. இப்போ நம்ம தினமும் மலம் கழிக்கலை அப்படின்னாலே என்ன ஆகும், உடல் உஷ்ணமும் ஜாஸ்தி ஆகும், பிளட்லேயும் ஏதோ ஒரு விதமான கிருமி வந்து தங்க ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையுமே நம்ம சரிக்கு சமமாக நம்ம சரி பண்ணணும். நீங்கள் இரவு வேளையில் என்ன பண்ணுங்கள், திரிபலா இருக்கு இல்லையா, திரிபலா சூர்ணத்தை கடையிலேருந்து வாங்கிட்டு ஒன்று டேப்லெட்டாவோ இல்லையா பொடியாவோ வாங்கிட்டு நீங்கள் அதை சுடு தண்ணியில் எடுத்துக்கணும். ஒரு 1/2 ஸ்பூன் பொடியாக இருந்ததுன்னா ஒரு 1/2 ஸ்பூன் நல்லா கலந்துட்டு இரவு வேளை படுக்கிறதுக்கு முன்னாடி பெட் டைமில் நீங்கள் இதை தினமும் எடுத்துகிட்டு வரலாம். எந்த விதமான பாதிப்புகளும் தராது. ஈஸியாகவே காலையில் உங்களுக்கு மோஷன்ஸ் போயிடும். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த ஸ்கின் பிரச்சனை இருக்குன்னும் போது கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா பிளட்டை சுத்தம் பண்ணுறதுக்கான முயற்சிகளை எடுத்துக்கணும். கட்டாயம் நீங்கள் ஒரு தடவை நேரில் வந்து நீங்கள் காமிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் வேறு ஏதாவது சிகிச்சை ஏதாவது தேவை அப்படின்னா கட்டாயம் அதை எடுத்துக்கலாம். அதை தொடர்ந்து நம்மக்கிட்ட வரக்கூடிய சோரியாசிஸ் பிரச்சனைன்னு வரக்கூடியவங்களுக்கும் சரி, ஸ்கின் மற்ற நிறைய பிரச்சனை இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்குமே நம்ம கூட வரக்கூடிய நிறைய நோயாளிகளுக்கு நம்ம நிரந்தர தீர்வு தான் கொடுத்துட்ருக்கோம். ஏன் அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த அறிகுறிகளுக்கு மட்டும் மருந்து கொடுக்கறதே கிடையாது. கட்டாயம் அந்த பிரச்சனையோட அடி மூலம் என்ன, ரூட் காஸ் என்ன, அதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஸோ அதனால தான் திரும்பவும் அந்த பிரச்சனை வராத அளவுக்கு வாழ்வியல் முறையோடு ஆரோக்கியமாக இருக்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க? வணக்கம் மேடம், என் பேர் சித்ரா. ஆம்பூர்ல இருந்து பேசுறேன். சரிம்மா, யாருக்கா கேக்குறீங்க? மாமாக்காக கேட்கணும் மேம். அவங்க வயது சொல்லிட்டு கேள்வியை கேளுங்கம்மா. 48 வயசு ஆகுது மாமாக்கு. அவங்களுக்கு வந்து மூட்டுல வந்து ரொம்ப வலி இருக்கா மேம். விரலோட மூட்டுல எல்லாம் பயங்கரமா வலி இருக்கு. விரலோட சைஸே வேற மாதிரி மாறிடுச்சு. சரிங்கம்மா. மூட்டுல எல்லாம் வந்து டக்கு டக்குன்னு சவுண்ட் வருது, நடக்கவே முடியல மேம். 5 வருஷமா அந்த பிரச்சனை இருக்கு. சரிங்கம்மா. வெளியில எங்க பார்த்துமே கியூர் ஆகவே இல்லை மேம். சரிங்கம்மா. இப்போ மூட்டை சுத்தி வீக்கம் இருக்குங்களா? நல்லா வீக்கம் இருக்கு மேடம். சரி, கல் மாதிரி ஆயிடுச்சா மூட்டு? ஆமா, மூட்டை நல்ல கல் மாதிரி ஆயிடுச்சு. காலையில எழுந்த உடனே நடக்க முடியுதா அவரால்? நடக்கவே முடியல. நடக்க முடியல. சரி, இப்போ 5 வருஷமா ஆயிடுச்சு இல்லையா?
ஆமா. சரி, கட்டாயம் இதை குணப்படுத்திடலாம். அதை விட முக்கியம் என்ன அப்படின்னா, சில வாழ்வியல் முறைகளையும் நீங்கள் கட்டாயம் கடைபிடிக்கணும். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி கல் மாதிரி ஆயிடுச்சு மூட்டு, அதே மாதிரி வீக்கத்தோடு இருக்குது அப்படின்னா, கட்டாயம் ஒரு விதமான இது வாதம் சார்ந்த பிரச்சனை தான். வாதம் சார்ந்த பிரச்சனைக்கு நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். ஒரு 5 வருஷம் 6 வருஷம் அப்படி விடும்போது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, அங்கே மூட்டை சுற்றி இருக்கக்கூடிய சதைகள், அந்த திசுக்கள் எல்லாத்தையுமே அது சிதைவு மாதிரி பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மூட்டோட வளைஞ்சிரும், அந்த மூட்டில் சுத்தமாக தெம்பே இருக்காது. இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். நான் கேட்டேன், நீங்கள் சொன்ன மாதிரி காலையில் எழுந்த உடனே நிற்க முடியல, நடக்க முடியல, அவங்க வேலையை அவங்களால செஞ்சுக்க முடியல அப்படின்னா கட்டாயம் இதை கொஞ்சம் கவனித்து இதற்கான முக்கிய சிகிச்சைகளானது இருக்குது. நம்ம மூலிகை மருந்துலேயே இதை சரிப்படுத்த முடியும். கட்டாயம் நேரில் ஒரு வாட்டி வந்து காமிங்க. நேரில் வந்து ஒரு வாட்டி பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இதை தவிர வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா, அடிப்படையாக வேறு ஏதாவது உங்கள் வாழ்வியலில் தவறு ஏதாவது நடக்குதுன்னா அதையும் நம்ம கட்டாயம் சீக்கிரமாக மாற்றிட்டோம் அப்படின்னாலே பஞ்சகர்மா தெரப்பிஸ் நம்ம உங்களுக்கு கொடுக்கறது மூலியமாகவே இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் முழுமையாக வெளியே வந்துடலாம். காலர் லைன் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் கால், உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. வணக்கம் மேம், என் பேர் அர்ச்சனா மேம். எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? மேம் விழுப்புரத்துலேருந்து பேசுகிறோம். ஓகே, யாருக்கா கேட்குறீங்கப்பா? மேம் எனக்கு தான் மேம். உங்கள் வயது என்ன? 28 மேம். 28. உங்கள் கேள்வியை கேட்கலாம். மேம் எனக்கு வந்து மூச்சு வாங்குற மாதிரி இருக்கு, இரும்பலும் வருது. சரிம்மா. ஆனா வந்து தொண்டை வந்து கரகரப்பா இருக்கு. சரிங்கம்மா. இப்போ இது எத்தனை நாட்களாக இருக்குது? இது அடிக்கடி ஏற்படுதா உங்களுக்கு? ஆமாங்க மேம், அடிக்கடி ஏற்படுது. அதே மாதிரி காலையில எழுந்தது உடனே வந்து ரொம்ப டஸ்ட் அலர்ஜியா இருக்கு மேம். டஸ்ட் அலர்ஜி இருக்குது. இப்போ தும்புறது அந்த மாதிரி தொந்தரவு இருக்குங்களா? இல்ல மேம், நைட்ல தூங்க முடியல மேம். தூங்க முடியலையா? சரி, மூச்சு திணறல் ரொம்ப அதிக அளவில் இருக்குங்களா உங்களுக்கு? ஆமாங்க மேம். ஆமாங்க. டிராவல் பண்ணோம்னா இன்னும் அதிகமா இருக்கு. சரிங்கம்மா. மற்றபடி வேற ஏதாவது தொந்தரவு இருக்குங்களா? வேற எதுவும் தொந்தரவு வேற எதுவுமே இல்லை இல்லையா? சரி, நிகழ்ச்சியை பாருங்க. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா மூச்சு திணறல் இருக்குது அப்படின்னும் போது சுவாச குழாயில் ஏதோ ஒரு விதமான அழுக்கு சேருது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ இது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, நாளடைவில் அந்த நுரையீரல் நல்லா விரிஞ்சு சுருங்கிறதுக்கான சிரமம் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும். இந்த சிரமத்தை உங்களுக்கு எந்த மாதிரி காமிக்கும்? காலையில் எழுந்திருக்கும் போது, தூங்கும்போது, இது மாதிரி எல்லா நேரத்திலும் ரொம்ப மூச்சு திணறல் அதிகமாக இருக்கும். சரியாக தூங்க முடியாது, மூச்சு அடைக்கிற மாதிரியான உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கும். இது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, நுரையீரலில் ஒரு விதமான சளி தேக்கம் இருக்கும், அந்த நீர்த்தன்மை அங்கேயே தங்க ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த பிரச்சனை நீங்கள் முழுமையாக வெளியே வரத்துக்கு முதல்ல மூலிகை மருந்துகளில் எடுத்துக்கலாம். இப்போ வீட்லேயே என்ன பண்ணுங்க, கண்டங்கத்திரி பொடி இருக்குது இல்லையா? ஸோ இந்த கண்டங்கத்திரி பொடி வந்து நீங்கள் ஒரு 25 கிராம்லேருந்து ஒரு 50 கிராம் வாங்கி வச்சுக்கோங்க. அது கூடவே துளசி பொடியும் அது கூடவே சுக்கு பொடி, இந்த மூணுத்தையும் சம அளவில் ஒரு 50 கிராம் வாங்கினீங்கன்னா மூணுத்தையுமே சம அளவில் எடுத்துக்கிட்டு அதை தினமும் ஒரு 1/4 ஸ்பூன் சாப்பிட்டுட்டு வாங்க. 1/4 ஸ்பூன் தினமும் 2 வேளை சாப்பிடணும். ஏன் அப்படின்னு சொன்னால், இப்போ உங்களுக்கு அந்த பிரச்சனை காலையிலையும் இருக்கும், நைட் நேரத்துலையுமே இருக்கும். இந்த சளி, அந்த கபம் வந்து அப்போ தான் ஜாஸ்தி ஆகும். இந்த ட்ராவலிங்லலாம் ஜாஸ்தி ஆகுது அப்படின்னும் போது உங்களுக்கு ஒரு விதமான வாத பிரச்சனையுமே இருந்துகிட்ருக்கு அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ நான் சொன்னக்கூடிய இந்த கண்டங்கத்திரி, அது கூடவே துளசி பொடி, அது கூடவே நீங்கள் சுக்கு பொடி, இது மூணுமே என்ன பண்ணும் கேட்டிங்கன்னா, இந்த நுரையீரல் சார்ந்த பிரச்சனையும் இந்த சுவாச குழாய் பிரச்சனையும் நல்ல மாற்றத்தோடு கொண்டு வந்துடும். இது நீங்கள் தண்ணியிலையோ இல்லைன்னா தேன்லையோ, நல்ல மலை தேன் கிடைச்சதுன்னா அதில் குழைச்சும் நீங்கள் சாப்பிட்டு வரலாம். சரிங்க, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? என் பேர் மகேஸ்வரி, ராமநாதபுரத்துல இருந்து பேசுறேன். ஓகே, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான்மா கேட்குறேன். உங்கள் வயது என்னம்மா? 24. சரி, உங்கள் கேள்வியை கேட்கலாம். தலையில வந்துட்டு எனக்கு அதிகமா இச்சிங் இருக்கு. சரி. அது அது சொரியும் போது பெயினும் அதிகமா இருக்கு. அப்படியே அந்த இடமே அப்படியே ரெட்டிஷா ஆகுது. பொடுகு அதிகமா வருது எனக்கு. ஹேர் ஃபாலும் இருக்கு நிறைய. சரிங்க. இப்ப தோல் உறிஞ்சு வருதுங்களாப்பா? தோல் ஆமா ஆமா, இச்சிங் இருக்கிறப்போ மட்டும் தோல் அப்படி உறிஞ்சி வருது. சரிங்கப்பா. இப்போ இது டேண்ட்ரஃபா இல்லை வேறு ஏதாவது தோல் சார்ந்த பிரச்சனையா அப்படிங்கிறத கட்டாயம் நம்ம பார்க்கணும். ஒரு வாட்டி நேரில் கட்டாயம் வந்து பாருங்கள். இப்போ வீட்டில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்கிறேன். இப்போது உங்களுக்கு பொடுகு மாதிரி இருக்குது, ரொம்ப ரெட்டிஷாக இருக்குன்ற பட்சத்தில் கட்டாயம் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணும்போது ரொம்ப மைல்டான ஷாம்பு யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்மெல் ஜாஸ்தி இருக்கக்கூடிய ஷாம்பு யூஸ் பண்ணாதீங்க. ஒன்று ஷேக்காய் மாதிரியோ கொஞ்சம் மைல்டாக இருக்கிறத யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ அது தோல் பிரச்சனையாக இருந்ததுன்னா கொஞ்சம் நம்ம சில மருந்துகள் உள்ளுக்கு எடுத்துக்கணும். ஏன்னா ஆரம்ப காலகட்டத்திலேயே எந்த மாதிரியான பிரச்சனையை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு கட்டாயம் திரும்ப திரும்ப அந்த பிரச்சனை வராமல் எப்படி வந்து அதை சரி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம்.
ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் மதி, கும்பகோணத்துலேருந்து பேசுகிறேங்க. ஓகேம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான். உங்க வயது என்ன? எனக்கு 31 மேம். சரி, உங்க கேள்வியை மட்டும் கேளுங்க. எனக்கு வந்து மாதவிடாய் பிரச்சனை இருக்கு, தைராய்டு பிரச்சனை இருக்கு. சரிங்கம்மா. இப்போ ரத்தம் கம்மியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்கம்மா. ஆனா வந்து 1 மாசம் ஆகுதுன்னு டேட்டு வரல. சரி, வெள்ளைப்படுதல் இருக்கு. சரி, ஓகே. மற்றபடி உங்களுக்கு வேற ஏதாவது தொந்தரவு இருக்குங்களா? அதான் தைராய்டு இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தொடையில வந்து அரிப்பு மாதிரி வந்துச்சு, ஏற்பட்டுச்சு. இப்ப தேவலாம். ஆனா அந்த இடம் கருப்பாவே இருக்கு. கருப்பாவே இருக்கு. இப்போ தைராய்டுக்கு மாத்திரை எடுத்துட்டு இருக்கீங்களா? ஏதாவது எடுத்துக்கிட்டு மருந்து எடுத்துட்டு தான் இருக்கீங்க. மாதவிடாய்க்குன்னு ஏதாவது எடுத்துட்டு இருக்கீங்களா? இல்ல அதெல்லாம் எதுவுமே எடுக்கல. சரி, சத்து மாத்திரை ஏதாவது எடுத்துட்டு இருக்கீங்களா? சத்து மாத்திரை எழுதி கொடுத்துருந்தாங்க, ஒரு நாளா எடுக்கல. சரிங்கம்மா, நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்கள். நம்ம வேறு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மாதவிடாய் பிரச்சனை இருக்குது அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஹீமோக்ளோபின் ரத்த அணுக்களுடைய அளவு குறைஞ்சிருந்தாலும் இந்த பிரச்சனையானது ஏற்படும். ஸோ இப்போ இதற்கு நம்ம என்ன பண்ணணும்? உணவு முறையை கொஞ்சம் கவனிக்கணும். அதை தொடர்ந்து சில மூலிகை மருந்துகள் எடுக்கும்போதே நல்ல மாற்றமானது இருக்கும். தினமும் உங்கள் உணவில் அத்தி பழம், அதே மாதிரி பேரிச்சை பழத்தை எடுத்துக்கங்க. தினமும் ஒன்று சாப்பிட்டுட்டே வாங்க. 2த்துலேயும் ஒன்று காலையிலையோ இல்லை மாலையிலையோ எடுத்துக்கிட்டே வாங்க. இப்போ இது கூடவே நீங்கள் இப்போ ஸ்கின் பிரச்சனை வருது, மாதவிடாய் கோளாறு இருக்குது அப்படின்னா ரத்தமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுத்தம் இல்லாமல் ஆகுது. ஸோ உள்ளே வந்து ஏதோ ஒரு விதமான நச்சுக்கள் கல்லீரலில் தங்குது, அதே மாதிரி இந்த கர்ப்பப்பை இடத்துல தங்குது, இந்த குடலில் தங்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அருகம்புல் சாறை நீங்கள் வெறும் வயிற்றில் காலையில் சாப்பிடுங்க. ஒரு 50 ml வரைக்கும் தாராளமாக எடுத்துக்கலாம். அருகம்புல் சாறு கூட ஒரு 2 சிட்டிக்கை மஞ்சப்பொடி, நம்ம வீட்டிலேயே நம்ம உணவுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த மஞ்சப்பொடியும் 2 சிட்டிக்கை போட்டுட்டு அதை தினமும் காலையில் ஒரு 21 நாள் சாப்பிடுங்க. நல்ல மாற்றமானது இருக்கும், கவலைப்படாதீங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் சங்கீதா. எந்த ஊர்ல இருந்து? சங்கீதா மேடம், நான் பாண்டிச்சேரியில இருந்து பேசுறேங்க மேடம். யாருக்காகமா? 24 வயசு ஆகுது மேம், என் ஃப்ரெண்டுக்காக பேசுறாங்க மேம். ஓகேம்மா, உங்க கேள்வியை கேளுங்க. அவங்களுக்குன்னா மேரிட் ஆகலைங்க மேடம். சரிங்கம்மா. இர்ரெகுலர் பீரியட்ஸ்ங்க மேடம். சரிங்கம்மா, எவ்வளோ நாட்களாக இருக்குது இப்போ இந்த பிரச்சனை? இப்போ அது ஒரு 1 இயரா இருக்குங்க மேடம். சரி, மற்றபடி வேறு ஏதாவது தொந்தரவு இருக்கா? இர்ரெகுலர் பீரியட்ஸ் மட்டும்தானா? இர்ரெகுலர் பீரியட்ஸ், கர்ப்பப்பை வீக்கமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மேடம். வீக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? சரி, ஓகே. சரி, ஓகே. நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க. இப்போ கர்ப்பப்பையில் வீக்கம் இருக்குது அப்படின்னா அது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, சரியான முறையில் அவங்களுக்கு என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, பிளட் சப்ளை ரத்தம் வந்து சரியான முறையில் இந்த கர்ப்பப்பைக்கு போய் சேராது. இப்போ என்ன ஆகும்? அது வலுவாக இருக்காது. ஸோ பலமே இல்லாமல் ரொம்ப வீக்காகவே இருப்பாங்க. ஸோ மாதவிடாய் பிரச்சனையும் தொடர்ந்து இது கூடவே இருக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அவங்களுக்கு மாதம் தள்ளி போகும்போது உள்ளே வந்து அந்த எண்டோமெட்ரியம் திக்னஸுமே கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த சத்து குறைபாடுனால ஏற்படக்கூடிய இந்த வீக்கம், வலி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அடிவயிறு ரொம்ப வலி இருக்குன்னு சொல்லுவாங்க, முதுகு வலி இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி மாதவிடாய் வரும் நேரத்தில் இப்போ இதற்கு நம்ம பண்ண வேண்டியது கட்டாயம் சில மருந்துகள் எடுத்துக்கணும். அதுவும் மூலிகை மருந்துகளாக எடுக்கும்போது நல்ல குணமானது இருக்கும். அது கூடவே உணவு பழக்கமும் அதே மாதிரி தோப்பு காரணம் போடுறது ரொம்பவே அவசியம். இப்போதைக்கு நீங்கள் வீட்டில் என்ன பண்ணுங்கள், இந்த கடுக்காய் இருக்கு இல்லையா, கடுக்காய் பொடியை வந்து தினமும் இரவு நேரத்தில் சாப்பிடுங்க. இந்த கடுக்காய் கூடவே நீங்கள் என்ன சேர்த்துக்கலாம் அப்படின்னா கழற்சிக்காய் பொடியும் சேர்த்துக்கலாம். ஸோ கழற்சிக்காய் பொடியும் கடுக்காய் பொடியும் சம அளவில் எடுத்துட்டு அது கூட 2 சிட்டிக்கை சுக்கு பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் இந்த 2 பொடியை எடுத்துக்கிட்டு சுக்கு பொடி ஒரு 2 சிட்டிக்கை மட்டும் எடுத்து போட்டுட்டு சுடு தண்ணியில் கொஞ்சம் ஒரு கொதி விட்டோ இல்லையா அதில் சுடு தண்ணியில் நல்லா வெதுப்பாக இருக்கக்கூடிய தண்ணியில் வந்து 1/2 ஸ்பூனை கலந்துட்டு குடிக்கணும். டேஸ்ட்டு பார்க்காம குடிக்கிறது தான் நல்லது. ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த பிரச்சனையை நம்ம எந்த அளவுக்கு சீக்கிரம் சரி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு உங்களுடைய உடலுடைய மொத்த ஆரோக்கியமும் அதில் அடங்கியிருக்கு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம்மா, உங்க பேர் எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க? மேம், நான் ஒருத்தர்ல இருந்து கூப்பிடுறேன் மேம். சரிம்மா, எங்க பாட்டிக்காக தான் மேம் பேசுறேன். என் பேர் வந்துட்டு தர்ஷினி மேம். ஓகே, அவங்க வயது சொல்லிட்டு கேள்வி கேட்கலாம். வயசு வந்து 75 ஆகுது மேம். சரிங்கம்மா. பாட்டிக்கு வந்து முட்டு வலி ரொம்ப நாளாவே இருந்துட்டு இருக்கு. சரி. நாங்க பக்கத்துல ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்தோம், முட்டு ஜவ்வுல வந்துட்டு ப்ராப்ளம்ல மாதிரி சொல்றாங்க. சரிங்கம்மா. வயசு 75 ஆயிட்டு. ஸோ என்ன பண்ணன்னு எங்களுக்கு தெரியல. சரிங்கம்மா, கட்டாயம்
இதை வந்து சரி பண்ணக்கூடிய பிரச்சனை தான். ஸோ வயதாகும்போது ஏற்படுறதுனால இருக்கலாம். ஸோ கட்டாயம் அதை எந்த அளவுக்கு நம்ம வந்து மூலிகை எண்ணெய்கள் மூலியமாக சில மருந்துகள் உள்ளுக்கு கொடுத்துட்டும் மூலிகை எண்ணெய்கள் வச்சு நம்ம பஞ்சகர்மா தெரப்பீஸ் பண்ணும்போது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா நல்ல முன்னேற்றமானது இருக்கும். இந்த பஞ்சகர்மா தெரப்பீஸில் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் நல்ல எண்ணெய் பத்து போடுறதா இருக்கட்டும், வர்ம புள்ளிகளை அங்கே வந்து உங்களுக்கு கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து ரத்த ஓட்டத்தை நம்ம வந்து அதிகரிக்கிறோம். ஸோ அப்போ தான் என்ன ஆகும், காலுக்கு நல்ல சீரான ரத்த ஓட்டம் இருக்கும். ஸோ இது வந்தது அப்படின்னாலே அவங்களுக்கு வலி படிப்படியாக நல்லா குறைஞ்சிரும். ஒரு 2 to 3 மாத காலகட்டம் மட்டும் இந்த வாதத்தை குறைக்கக்கூடிய மருந்துகளும் அந்த போன்ஸுக்கு தேவையான அந்த எலும்புகளுக்கு தேவையான பலம் தரக்கூடிய மருந்துகளும் நீங்கள் எடுக்கும்போதே நல்ல மாற்றமானது இருக்கும். ஒரு தடவை பாட்டியை கூட்டிகிட்டு நேரில் வாங்க. நேரில் வந்துட்டு இதற்கான சிகிச்சைகளை கொஞ்சம் எடுத்துக்கும் போதே உள் தங்கியிருந்து சிகிச்சை எடுக்கக்கூடிய வசதி நம்மளுடைய சென்னை டி நகர் பிரான்ச்சில் இருக்குது. கட்டாயம் நேரில் வாங்கம்மா. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்க. வணக்கம் மேடம், என்னோட செல்வி மேம். எந்த ஊர்ல இருந்துமா? சிவகாசில இருந்து பேசுறேன். சரி, யாருக்கா கேக்குறீங்க? மேடம் எனக்காக தான் பேசுறேன். உங்க வயது சொல்லிட்டு கேள்வி கேட்கலாமா? வயது வந்து 35 மேம். பேசுங்க. சொல்லுங்கம்மா. மேம் வயசு டிஸ்சார்ஜ் ஆயிட்டே இருக்கு மேம். சரி, எவ்வளோ நாட்களா இருக்கு பிரச்சனை? இது ஒரு 6 மாசமாவே இப்படிதான் மேம் இருக்கு. 6 மாதமா இருக்கு. ரொம்ப ஸ்மெல் அதிகமா இருக்கா? ஏதாவது மேம் என்ன மேம்? ஸ்மெல் அதிகமா இருக்கா? மேம் ஸ்மெல் இல்ல மேம், ஆனா வந்து ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரி போற மாதிரி இருக்கு மேம். சரி, மற்றபடி உங்களுக்கு அடி வயிறுல வலி இல்லைன்னா இடுப்பு பகுதியில் வலி இருக்காப்பா? பேக் பெயினா இருக்கு மேம். பேக் பெயின் இருக்கு. சரி, மாதவிடாய் ஆனா மாதம் மாதம் ஏற்படுதா? ஆல்பமான சரியா போக மாட்டேங்குது மேம். ஒரு மந்த் நல்லா போகுது, ஒரு மந்த் கொஞ்சம் ரைட்டா போற மாதிரி இருக்கு. சரி, புரிஞ்சது. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்றேன். இப்போ மாதவிடாய் பிரச்சனை அது அளவு ரொம்ப கம்மியாக இருக்குது, வெள்ளப்படுது அப்படின்னும் போது கட்டாயம் கவனிக்கணும். உடம்புல சத்து குறைபாடு ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றது தான் அர்த்தம். இது என்ன ஆகும் கேட்டிங்க அப்படின்னா, நம்ம சரியான முறையில் அதிக உஷ்ணம் தரக்கூடிய உணவுகளே எடுத்துகிட்டு இருக்கோம். ரொம்ப காரம் எடுக்கிறோம், ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த பச்சை மிளகாய் எடுக்கிறது இந்த மாதிரி பழக்கம் இருந்தாலும் இந்த மாதிரி உடல் உஷ்ணமும் அதிகரிச்சிடும். அதை தொடர்ந்து இந்த ரத்தம் வந்து ரத்த சோகையும் ஏற்பட ஆரம்பிச்சிடும். கட்டாயம் நீங்கள் தினமும் ஒரு மாதுளை பழம் எடுங்க. காலையில் மாதுளை பழம் நல்லா உரிச்சிட்டு அதனால் வெள்ளை இருக்கு உள்ள அந்த வெள்ளையாக ஒன்று இருக்கு இல்லையா, அது கூட சேர்த்து இந்த மாதுளை பழத்தை தினமும் சாப்பிடுங்க. இது என்ன பண்ணும் கேட்டிங்கன்னா, அந்த உஷ்ணத்தையும் குறைக்கும், ரத்தத்தையும் சுத்தம் பண்ணும். இதை நீங்கள் தொடர்ந்து ஒரு 48 நாள் பண்ணுங்கள். வேறு எந்த ஒரு தடையும் இல்லாமல் தொடர்ந்து எடுத்துக்கோங்க. இது கூடவே நீங்கள் என்ன எடுத்துக்கலாம், மாதுளை பழத்து கூடவே ஒரு 5 பாதாம், ஊற வச்ச பாதாம், ஒரு 2 டேட்ஸ் தினமும் காலையில் ஒரு நாள் விடாமல் தொடர்ந்து பண்ணுங்கள். நல்லபடியான மாற்றமானது இருக்கும். எண்ணெய் தேய்ச்சி குளிங்கப்பா. எண்ணெய் தேய்ச்சி வாரத்தில் 2 முறை கட்டாயம் குளிங்க. அடி பாதத்துலேருந்து தலை வரைக்கும் கீழேருந்து மேலே நம்ம எண்ணெயை தேய்ச்சிட்டு அதே மாதிரி வெது வெதுப்பான தண்ணியில் குளிச்சுட்டு வாங்க. மாதத்தில் அட்லீஸ்ட் மினிமம் நீங்கள் 8 தடவையாவது குளிச்சிருக்கணும். காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம்மா, உங்கள் பேர்? வணக்கம் மேடம், என்னோட பேர் கனகா மேடம். எந்த ஊர்லேருந்துமா? மோகனூர் சார். ஓகே, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான். உங்கள் வயது என்னம்மா? 33. சரி, உங்கள் கேள்வியை மட்டும் கேளுங்க. சரிங்க. அம்மா வணக்கம், சொல்லுங்கம்மா. வணக்கம் மேடம். மேடம் இருபத்தி மேடம். சரிங்கம்மா, எவ்வளோ நாட்களாக இருக்கு இந்த பிரச்சனை? இருக்கு மேம். சரி. ஆனா மந்த்லி வந்து ஆகுது மேடம். சரி. ஆனா ஒரு 10 டேஸ்க்கு வந்து 10 டேஸ்க்குள்ள ஒரு 5 டேஸ்க்கு எதுவுமே கணக்கு காட்ட முடியும். அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகுது. சரி, ஓகே. மற்றபடி உங்களுக்கு வீக்காக இருக்கா? உடம்பு ரொம்ப வீக்காக இருக்கா? இல்ல மேம், நார்மலாக தான் இருக்கீங்க. வெறும் இந்த irregular periods இந்த பிரச்சனை மட்டும்தானே இருக்கு? ஆமா மேடம். சரி, ஓகே. எந்த பிரச்சனையும் இல்லை. கட்டாயம் சரி படுத்தக்கூடிய பிரச்சனை தான். ஸோ நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் irregular periods மட்டும்தான் பிரச்சனை, இப்போ தான் ஆரம்பிக்குது அப்படின்றது அர்த்தம். ஸோ இதை நம்ம இப்போயே நம்ம பார்க்குறது தான் ரொம்ப சிறந்த சிகிச்சையாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது உணவில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹீமோக்ளோபின் அதிகம் இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கணும். அதாவது ரெட் கலரில் இருக்கக்கூடிய சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய உணவுகளை எடுக்கணும். ஸோ சிவப்பு நிறம் அப்படின்னு சொல்லும்போது ஆப்பிள், மாதுளை, சப்போட்டா பழம், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாதாம் பருப்பு எடுக்கிறது, இது எல்லாமே நீங்கள் கவனிக்கணும். பீட்ரூட் எடுக்கலாம், தாராளமாக நீங்கள் பீட்ரூட் எடுக்கலாம். பெண்களாக இருக்கும்போது கட்டாயம் இந்த பீட்ரூட் கேரட்டை வந்து ஒரு சாலட் மாதிரி பண்ணி சாப்பிட்றது, ஒரு நல்லா துருவி போட்டுட்டு ஒரு பொரியலாக சாப்பிட்றது, ஒரு மிளகுத்தூள் வச்சு சாப்பிட்றது, இதெல்லாம் ரொம்பவே அவசியம். ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் பண்ணணும். நம்ம கட்டாயம் என்ன பண்ணிடுறோம், ஒரு பசி இருக்குன்னு சொல்லிட்டு ஈஸியாக எது கிடைக்குதோ அதை வாங்கி சாப்பிட்டுட்டோம். ஸோ அதுவே பழக்கமாயிடுச்சுன்னா நமக்கு வாழ்வியல் முறையில்
உடல் வந்து என்ன பண்ணும் கேட்டிங்கன்னா தேவையில்லாத நச்சுக்களை தேக்க ஆரம்பிக்கும். அதை தொடர்ந்து கல்லீரலில் ஒரு வீக்கமோ ஒரு விதமான செயல்பாடு கோளாறோ வந்துடுச்சு அப்படின்னாலே உடலில் அனைத்து விதமான பிரச்சனைகளும் நாள் பின்ன வந்துடும். ஸோ நீங்கள் இப்போவே நீங்கள் இதெல்லாம் சரி பண்ணிக்கோங்க. வீட்டிலேயே நீங்கள் என்ன பண்ணுங்கள், இர்ரெகுலர் பீரியட்ஸ் தான் பிரச்சனைன்னும் போது எள்ளு இருக்கு இல்லையா, எள்ளு அது கூடவே கருஞ்சீரகம், இது ரெண்டுத்தையுமே ஒரு சம அளவு ஒரு 20 கிராம் எடுத்து வறுத்துட்டு ஒரு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பொடியை தினமும் காலை வேளையிலையோ இல்லை மாலை வேளையிலையோ இல்லை 2 வேளையும் நீங்கள் தாராளமாக குடிக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் போட்டு கொஞ்சமாக லைட்டாக கொதிக்க வச்சு தேன், நல்ல மலை தேன் கிடச்சிதுன்னா அந்த மலை தேனை அதில் ஒரு அரை ஸ்பூன் விட்டுட்டு தேநீர் மாதிரி குடிங்க. பால் சம்மந்தப்பட்ட உணவை விட இந்த மாதிரியான பிளெயினாக சாப்பிடும்போது என்ன ஆகும்னா நல்ல உடலோடைய உஷ்ணமானதோ ரத்த ஓட்டமானது சமமாக கரெக்டாக சரியான முறையில் போகும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாது. இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் சீக்கிரமாக வெளியே வந்துடலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யான்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம் மேடம். வணக்கம் சார். உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? பேர் அருள் மேடம். சரி, எந்த ஊர்லேருந்து சார்? நான் கும்பகோணத்துலேருந்து பேசுகிறேன் மேடம். ஓகே, யாருக்கா கேட்குறீங்க? அப்பாவுக்கு மேடம். அவங்க வயது என்ன? அப்பாவுக்கு வயது 60 மேடம். 60. உங்க கேள்வியை கேட்கலாம் சார். அப்பாவுக்கு வந்து முதுகு ப்ராப்ளம் இருக்கு மேம், வலி இருக்கு. சரி. அவரு ஸ்டெடியா உட்கார முடியறதில்ல, பேலன்ஸ் இல்லாம நடக்க முடியறதில்ல. சரி. அப்பப்ப வீக்கம் வந்துருது. சரி. மற்றபடி எந்த இடத்துல இருக்கு முதுகு வலின்றது? முதுகு தண்டு முழுவதுமே இருக்குங்களா? இல்ல மேடம், முதுகுக்கு அடிப்பகுதி மேம். அடிப்பகுதியில தான். இடுப்புக்கு மேல. உட்கார எவ்வளவு நேரம் உட்கார்றாங்க மேம்? ஒரு 5 நிமிஷம் உட்கார்றாங்களா? ஆமா மேம், ரொம்ப நேரம்லாம் உட்கார முடியல, ஒரு கொஞ்ச நேரம் உட்காரலாம். சரி. மற்றபடி அவருக்கு வேற ஏதாவது ஆப்ரேஷன் ஏதாவது பண்ணியிருக்குங்களா? இல்ல மேடம், அப்படியே அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணலை. சரி, கவலைப்படாதீங்க, கட்டாயம் சரி பண்ணிடலாம். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அடி முதுகு வலி, முதுகு தண்டில் பிரச்சனை அப்படின்னா கட்டாயம் காலுக்கும் சரி அந்த இடுப்புக்கும் சரி பலம் ரொம்பவே கம்மியாக இருக்கும். நிறைய கொஞ்சம் வயதானவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா வலி இருக்குன்றதுக்காக நடக்காமையே இருக்க ஆரம்பிச்சிருவாங்க, நடக்கிறதே மறந்துடுவாங்க. எழுந்து நிற்க சொன்னால் நிற்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வலி இருக்கும், அதை தொடர்ந்து பலம் இல்லாத ஒரு நிலையானது அவங்க இடுப்புலையும் கால்லையும் ஏற்படும். ஸோ இதை நம்ம கொஞ்சம் சீக்கிரமே சரி பண்ணிடணும். ஏன் அப்படின்னு சொன்னால் இது வாதமானது இயற்கையாகவே வயதாகும் போது அதிகமாகும். அவங்களுக்கு தூக்கமின்மை இருக்கிறது, உடம்புல சரியாக சத்து சேராது, அவங்க எடுத்துக்கூடிய உணவு அளவு கம்மியாயிடும். இப்போ இது எல்லாம் தொடர்ந்து இந்த மாதிரி பிரச்சனை ஏற்பட்டது அப்படின்னா அவங்களுக்கு ரத்த ஓட்டமும் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஒரே அடியாக நம்ம சரி பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாகவே நம்ம வலியை சரி பண்ணி அந்த இறுக்கத்தை சரி பண்ணி படிப்படியாகவே சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். கவலையே வேண்டாம். நேரில் ஒரு வாட்டி அப்பாவை கூட்டிகிட்டு வாங்க, நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை வந்துட்டு நாடி பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு இதற்கான பஞ்சகர்மா தெரப்பிஸ் எடுக்கிறது மூலியமாகவே ஒரு 7லேருந்து 10 நாள் இந்த நாட்களுக்குள்ளேயே நல்ல முன்னேற்றமானது இருக்கும். நல்லபடியாக நிற்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு 5 நிமிஷம் உட்காரவங்க 10 நிமிஷம் 15 நிமிஷம் சொல்லிட்டு நம்ம படிப்படியாகவே அந்த உட்காரோட நேரம் அதிகரிக்கும். அதே மாதிரி நல்லபடியாக நடக்கிறதுக்கும் நம்ம ட்ரைனிங் கொடுக்கலாம். கவலைப்படாதீங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யான்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்க. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க? ஹலோ, வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. பரிமளா பேசுறேன் மேம். எந்த ஊர்ல இருந்து? செஞ்சில இருந்து மேம். சரி, யாருக்கா கேக்குறீங்கம்மா? எனக்காக தான் மேம். உங்க வயது சொல்லிட்டு கேள்வியை கேட்கலாம். 38 மேம் எனக்கு வயசு. சொல்லுங்கம்மா. மேம் எனக்கு முதரமா போயிட்டு இருக்கு மேம். சரி, எவ்வளவு நாளா போயிட்டு இருக்கு? அது ஒரு 6 8 9 மாசமா போயிட்டு இருக்கு மேம். சரிங்கம்மா. மற்றபடி வேற ஏதாவது ஸ்கேன் ஏதாவது பண்ணி பார்த்தீங்களா? கர்ப்பப்பை பக்கமா அப்படியே கல்லு மாதிரி இருக்குங்க மேம். வயிறு வலிக்கும், பின்னாடி தண்டுவடமும் காலும் வலிக்குங்க மேம். காலும் வலி ரொம்ப இருக்கு, குடைச்சலா இருக்குங்களா? ஆமா மேம், அந்த பீரியட்ஸ் டைம்ல. சரி, ஓகே. இப்போ இந்த பிரச்சனை தொடர்ந்து தினமும் இருக்கு இல்லையா? ஆமா மேம், ஆமா. தினமும் ரத்த போக்கு, தினமும் வர வலிக்குது மேம். தினமும் வயிறும் வலி இருக்கு. ஸ்கேன் ஏதாவது பண்ணி பார்த்தீங்களாப்பா? ஸ்கேன் பண்ணி பார்த்தது வீக்கம்னாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்தது கட்டின்றாங்க. அது எதுவுமே எனக்கு புரியலன்னு மேம். சரி, பயப்படாதீங்க. மேம் சரி, புரியுது. பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. சரி பண்ணக்கூடிய பிரச்சனை தான். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. இப்போ ரத்தப்போக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா ஒரு விதமான ஃபைப்ராய்ட் கட்டிகள் இருக்கிறதுனால இருக்கலாம். ஆனால் அதோடைய அளவை பொறுத்து நம்ம அதற்கான சிகிச்சையை சரியான முறையில் எடுத்தாலே இந்த பிரச்சனையிலேருந்து முழுமையாக வெளியே வந்துடலாம். பயப்படவே வேண்டாம், சரிங்களா? நிறைய பேர் இந்த மாதிரி கட்டி வந்துடுச்சு, இந்த மாதிரி ரத்தப்போக்கு அதிகமாக இருக்குது, ரத்தத்தை பார்த்துட்டாலே என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப பயந்துருவாங்க, இது பெரிய பிரச்சனையோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த மாதிரி நிறைய பெண்கள் இந்த மாதிரி பிரச்சனையில் பாதிக்கப்பட்டு நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு வராங்க.
அவங்களுக்கு சரியான முறையில் நம்ம சிகிச்சை கொடுத்து அந்த பிரச்சனையிலேருந்து முழுமையாக வெளியே கொண்டு வந்துட்டுருக்கோம். ஸோ நேரில் ஒரு வாட்டி வாங்க. கட்டாயம் ரத்த போக்கு கம்மி பண்ணுறதுக்கும் சரி, இந்த கட்டிகள் கரையிறதுக்கான மருத்துவத்தையும் நீங்கள் எடுக்கும்போது நல்லபடியாக உங்களுக்கு முழுமையாகவே சரியாயிடும். பயப்படாதீங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். மேம் என் பேர் வந்து தமிழினி. எந்த ஊர்ல இருந்து? நான் வேலூர்ல இருந்து பேசுறேன் மேம். சரி, எனக்கு வயசு 21 ஆகுது. ஓகே, எனக்கு தான் மேம் கேக்குறேன். எனக்கு ரொம்ப மூச்சு திணறுது. கொஞ்ச தூரம் நடந்தாலே ரொம்ப மூச்சு திணறுது மேம். சரிங்கம்மா. இந்த மாதிரி ரொம்ப வருது மேம். படுத்திருந்தா ஏற்படுது அதே மாதிரி? நைட்டு ராத்திரிலாம் ரொம்ப அதிகமா இருக்கு மேம். சரி, மற்றபடி சளி பிரச்சனைன்னு இருக்குங்களா? தொண்டைக்கு வெளியே வருதா சளி, இருமல் சளி? ஆமா மேம், சளி பிரச்சனை இருக்கு மேம். சளி பிரச்சனையும் இருக்கு. இப்ப மத்தபடி வேற ஏதாவது தலைபாரம், தலைவலி அதெல்லாம் ஏதாவது இருக்குங்களா? அப்பப்ப இருக்கு மேம். இந்த ரெயின் சீசன்லாம் அந்த சிம்டம்ஸ்லாம் தெரியுது மேம். ஆனா ரொம்ப மூச்சு திணறுது மேம். சரி, புரியுது. கொஞ்ச தூரம் நடந்தா. சரிங்கம்மா. அந்த டஸ்ட் அலர்ஜிலாம் இருந்தா ரொம்ப மூச்சு திணறுது. சரி, இது வேற ஏதாவது பார்த்துட்டு ஆஸ்மா மாதிரி இருக்குன்னு ஏதாவது சொன்னாங்களா மருத்துவர் யாராச்சும்? ஆமா மேம், அப்ப 2 டாக்டர் சொன்னாங்க மேம். சரி, இது நம்ம மூலிகை மருந்துலேயே சரி பண்ணிடலாம், கவலைப்படாதீங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வீட்லேயே நீங்கள் முதல்ல ஆவி பிடிங்க. அதாவது மூக்கு வழியாக உள்ளே இழுத்து வாய் வழியாக ஆவியை வெளியே தள்ளணும். இதை தினமும் ஒரு 3லேருந்து 5 நிமிடம் ஒரு வேலையாவது கட்டாயம் பண்ணுங்கள். ஸோ ஆவி பிடிக்கும்போது ஒரு நல்ல ஒரு கைப்பிடி ஒரு அளவு ஒரு நொச்சி இலையோ இல்லை அப்படின்னா புதினா இலையோ நல்லா போட்டு கொதிக்க வச்சு அதை கூட நீங்கள் ஆவியாக பிடிச்சிட்டு வரலாம். ஸோ அதுக்கப்புறம் வீட்டில் என்ன பண்ணுங்கள், தூதுவளை வந்து நமக்கு கட்டாயம் எல்லா இடத்துலையுமே கிடைக்குது. ஒன்று கீரையாக கிடைச்சாலும் சரி, இல்லை அப்படின்னா உங்களுக்கு தூதுவளை பொடியாக கிடைச்சாலும் அதை நீங்கள் வந்து தேனில் குழைச்சி சாப்பிட்டீங்க அப்படின்னாலே இந்த பிரச்சனையிலேருந்து நல்லபடியாக வெளியே வந்துடலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. ஸோ டாக்டர், இன்னைக்கு டாக்டர் ஆன் காலில் பெண்களினுடைய கர்ப்பப்பை சார்ந்த நிறைய ஒரு அருமையான விளக்கம் கொடுத்தீங்க. நேர்கள் கேட்ட ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பொறுமையாக பதில் சொன்னீங்க. மிக்க நன்றி. நன்றி. என்ன நேர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு ஹெல்தியான எபிசோடில் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.